கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். இது குவாலிஸோட க்ளோ பிளாக் ஒன்று போயிடுச்சு. அதனால் இதை கொண்டு போய் சாம்பிள் இது போஸ் இங்கே திருப்பூரில் கிடைக்கல. அதனால் இப்போது ஜேகேடின்ட்டு ஒரு பிராண்ட் ஒன்று வாங்கி போட்டுக்கிறோம். இது வந்து 300 ரூபான்னு சொல்கிறாங்க. இதனோட எம்ஆர்பி வந்து 310 ரூபா. 10 ரூபா தான் குறைச்சாங்க. வந்து இப்போது 2 ஸ்பேனர் வேணும். 12 வந்து பிளக்கக்கல் இருக்குது, 10 வந்து மேலே இருக்கிற இந்த நட்டக்கல் இருக்குது, இங்கே இருக்கிற நட்டக்கல் இருக்குது 10. அப்படி தான் நினைக்கிறேன். அது போட்டு தான் கழட்டணும். இப்போ குவாலிஸ் இதையுமே கழட்டினா காலையில் சுற்று வாங்குது. செக் பண்ணுறப்போ இங்கே க்ளோ பிளக் வருங்க. இங்கே ஒன்று, இங்கே 2, இங்கே ஒன்று இருக்குது உள்ள. இது ஒன்று, லாஸ்ட்டில் ஒன்று. மொத்தம் 4 பிளக் இருக்குது. இப்போ நடுவில் இருக்கிறது மட்டும் ஒன்று கழட்டிக்கிறான். அந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள், கழட்டிக்கிறான். இதை கழட்டோன்னா மேலே இருக்கிற இந்த ஏர் ஃபில்டருக்கு வரக்கூடிய டோட்டல் அந்த டூமையே கழட்டி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். இதுதான் வந்து க்ளோவுக்கு போகக்கூடிய, அதாவது கரண்ட்டு, மெயின் கரண்ட்டு இதுதான். இதில் கனெக்ட் ஆகணும். இதை கழட்டி செக் பண்ணியாச்சு. இதில் கரண்ட்டு வருது. இதில் 3மே ஸ்பார்க் பண்ணி பார்த்துட்டோம். இதில் இந்த 3 இருக்கக்கூடிய 3மே ஸ்பார்க் ஒர்க் ஆகுது. பட்டு இது மட்டும் ஒர்க் ஆகலை. இப்போ இது தெரியுது இல்லையா? இப்போ கழட்டப்போ இருந்தது. இது வந்து மேலே 4 க்ளவுக்கும் போகக்கூடிய பவரு. இதில் ஒரு பக்கம் கரண்ட்டை கொடுத்தாலே எல்லாத்துக்கும் பவர் ஆகும். இது வந்து பழைய க்ளோ பிளக்கு. இப்போ இதுக்கு மேலே க்ளோ பிளக் மேலே ஃபஸ்ட்டு இது தான் இருக்கும். இந்தமாரி பிளாஸ்டிக் பாடி மேலே திருப்பலி காடி போட்டு 4 பிளக்குக்கு 4 சேஃப்டி பிளக் இருக்குது. அதுபோக இந்த நம்ம வந்து க்ளோ பிளக்குடைய மெயினை கழட்டுறதுக்காக ஒரு நட்டு. அதுக்கப்புறம் இப்போது 4 பிளக்குக்கு பெரிய பெரிய நட்டு. இப்போ நம்ம வாங்கினப்போ இதில் வந்து 8 mm பக்கம் கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஆகுது. எல்லாம் வச்சு பார்த்தோம். இப்போ இதுதான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதுதான் வண்டியிலேருந்து நம்ம ஹீட்டிங் செட்டு கழட்டுறதுக்காக உண்டான பொருட்கள். த்ரெட்டில் வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் டிப் பண்ணிக்கோங்க. ஆயில் லேசாக க்ரீஸு ஏதோ ஒன்று டிப் பண்ணிக்கோங்க. இதான் நல்லது. இல்லைன்னா த்ரெட் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பாடியே நம்ம கழட்ட வேண்டிய ஒரு ஹெட்டையே. மாட்டுற இடம் இங்கே இருக்குது. வச்சுட்டோம். இதை வந்து நம்ம டைப் பண்ணணும். பிளக்கு இப்போ வந்து வச்சுருக்குது. இது இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் எடுத்து லேசாக அது காடியில் அந்த த்ரெட்டில் சீட்டிங்காக இருக்குதுன்னு பார்த்து இது நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்பவும் டைட் கொடுத்துடாதீங்க. இப்போ ஃபிட் பண்ணிட்டு லேசாக கை டைட் மட்டும், அவ்வளோதான். இந்த டைட் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஒவ்வொரு இதையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டுங்க. டஸ்ட் எடுத்துருங்க. அதெல்லாம் தொடச்சாச்சு. அப்புறம் மேலே ஏதாவது காயம் என்ன கூட டேப் அடிச்சுங்க. இப்போ எதுவும் காயம் இல்லை. நம்ம அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம். எல்லாம் ராட்லி உட்காந்துருச்சு. அதேமாரி இது கனெக்டிங் இதுக்கும் லாக் ஆயாச்சு. இது ரப்பர் வாசர், அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் வாசர், அப்புறம் நட்டு. இது போட்டு இது மெயினாக டைப் பண்ணணும். க்ளோ பிளக் ஒயரிங்க. இது வந்து மெயின் ஒயர். இது டைப் பண்ணணும். காமிக்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே மேலே இருக்கக்கூடிய நட்டெல்லாம் போட்டாச்சு. இங்கே நட்டு போட்டாச்சு. எல்லாத்துக்குமே நட்டு போட்டாச்சு. இப்போ பிளாஸ்டிக்கை கேப்பை போடுற மேலே இது வந்து த்ரெட்டு துருப்பிடிக்காமல் இருக்குது. அவங்க சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் போட்டு நம்ம அந்த கேப்பை டைப் பண்ணிடுறோம். நட்டு வந்து துருப்பிடிக்காமல் இருக்காங்க.
இது அது ஏர் ஃபில்டரோட டோம் செட்டு இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு டைப் பண்ண இந்த த்ரெட்டை டைப் பண்ணால் இங்கே ஃபினிஷிங்கு, இங்கே லாக் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த காலையில் சுற்று வாங்குறது இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஹீட்டர் பிளக்கு தான். இதேமாரி டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வேலை செய்யுங்க. என்ன பார்த்துக்குங்க. இப்படி தான் இருக்குன்னு நான் காமிக்கிறோம். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.